பாட்டிக்காக அன்பு கண்மணிய வீட்ட விட்டு போக சொன்னது யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க கண்மணிய பார்த்துட்டு அன்பு இப்பவே இந்த வீட்ல நீ இருக்கவே வேண்டாம். கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொன்னதும் கண்மணி அதிர்ச்சியாயி நின்னுட்டு இருக்காங்க. இங்க சிவகாமி இருந்துகிட்டு என்னடா அன்பு எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்டா, வேண்டாம்டா இப்படியெல்லாம் முடிவெடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சொல்லி பார்க்குறாங்க. ஆனா அன்பு பிடிவாதமா இவ இங்க இருக்கக்கூடாது. இப்பவே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்றாங்க. இங்க கண்மணி அப்படியே அதிர்ச்சியாகி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மயக்கம் போட்டு விழுந்ததும் கண்மணி அம்மாவும் சிவகாமியும் என்னாச்சு கண்மணி? என்னாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சு எழுப்பி பார்க்குறாங்க. ஆனா, கண்மணி மயக்கத்திலேயே இருக்கிறாங்க. அந்த ஃபங்ஷனுக்கு வந்தவங்கள்ல ஒருத்தவங்க டாக்டரா இருக்கிறாங்க. அவங்க வந்து கண்மணிய கைய பிடிச்சு செக் பண்ணி பார்க்கும்போது, கண்மணி பிரெக்னன்ட்டா இருக்கிறதா சொல்றாங்க. அத கேட்டுட்டு இங்க அன்போட அம்மாவுக்கும், கண்மணியோட அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கண்மணியும் கண் முழிச்சிடுறாங்க. "கண்மணி நீ அம்மாவாக போற, அன்பு நீ அப்பாவாக போற" அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்றாங்க. உடனே அன்பும் மனசு மாறி சந்தோஷப்பட்டுட்டு, "கண்மணி இங்கேயே இருக்கட்டும், போக வேண்டாம்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கண்மணி இருந்துகிட்டு, "இல்ல நான் இங்க இருக்க மாட்டேன். எனக்கு இந்த வீட்ல மரியாதையே கிடையாது. பாட்டி சொல்றத கேட்டுட்டு என்னையே வீட்ட விட்டு அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. என்னையும், எங்க அம்மாவையும் ஒரு ஏழன்னு நீங்க ரொம்ப இளக்காரமா பார்க்குறீங்க. அந்த பார்வைய நான் மாத்தி காமிக்கிறேன். இனிமேல் என்னால இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி இப்படி ஒரு முடிவு எடுக்குறாங்க. உடனேவும் இங்க சிவகாமி இருந்துகிட்டு, "என்ன கண்மணி அவன் தான் போக வேண்டாம் இருக்க சொல்லிட்டான்ல. அப்புறம் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாளைக்கேவும் இந்த குழந்தைக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டி சொன்னாலும் எனக்கு கோவம் வரக்கூடாது. ஏன்னா நாங்க ஏழல. அது மாதிரி தான் இவர் நடந்துக்குவாரு. அப்படி இருக்கும்போது, என்ன இவர நம்பி நான் எப்படி இந்த வீட்ல இருக்க முடியும்? என்னால இருக்க முடியாது. இப்ப கூட என் குழந்தைக்காக இவரு என்ன இந்த வீட்ல இருக்க சொல்றாரு. எனக்காக இல்ல. அப்படின்னா, என்ன பத்தி யாருனாலும் என்னனாலும் சொல்லிக்கலாம். ஆனா, நான் அத காதுல வாங்கிக்க கூடாது. அப்படிதானே அர்த்தம் அப்படின்னு கண்மணி கோவமா பேசுறாங்க. என் அம்மா இருந்துட்டு அந்த மாப்பிள்ளைய கூப்பிடுறாருடி. நீ எங்கேயும் வர வேண்டாம். எனக்காக நீ யார் கூடயும் சண்டை போட வேண்டாம். நாங்க எங்கள பார்த்துக்குறோம் கண்மணி. நீ உன் வாழ்க்கைய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அம்மா சொல்றாங்க. சிவகாமி இருந்துட்டு கண்மணி அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுக்காத கண்மணி. இங்க பாரு கண்மணி எனக்காகனாச்சும் நீ என் கூட இரு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சொல்றாங்க. இங்க சிவகாமி வார்த்தைக்காக கண்மணி இங்க இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறாங்க. ஆனா பாட்டி இருந்துகிட்டு இவ வேற. இவ போனாலும் போயிருப்பா. இந்த நேரத்துல இவளுக்கு குழந்தை உண்டாகி இவ இங்கேயே இருக்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அன்புக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். கண்மணி இங்க இருக்கேன்னு சொன்னதுனால. இங்க வெண்ணிலாவுக்கு கடுப்பா இருக்குது. இந்த நேரத்திலயா இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.